இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக. இன்றைய பத்திரிகைகளிலே யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் அதாவது எங்களுடைய யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய கைவசம் ஈழநாடு, உதயன், பலம்புரி, தினக்குரல் பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய பிரதான செய்திகளுடனும் முதன்மை செய்திகளுடனும் இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக 18 உள்ளூராட்சி சபைகளில் தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கம், நிராகரித்த வேட்பு மனுக்களையும் ஏற்க உத்தரவு. கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி சபைகளில் எதிர்வரும் மே 6ஆம் திகதி தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மாகாண சபை தேர்தல் விரைவில் நடாத்தப்படும், யாழில் பிரதமர் ஹரணி அமரசூரிய என்கிற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அந்த பிரதான செய்தியை பார்க்கலாம். மாகாண சபை தேர்தல் கூடிய விரைவில் நடாத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி அளித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அவர் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் 6 மாத காலப்பகுதியில் 3 தேர்தல்கள் நடாத்தப்பட்டுள்ள நிலையில் 4வது தேர்தலாக மாநசபை தேர்தலை நடாத்த தமது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும், அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கமே தற்போது உள்ளதாகவும், இம்முறை பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் பெரும்பான்மையாக இருக்கின்றமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததும் என பிரதமர் குறிப்பிட்டார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இது பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. மாவைக்கந்தனின் கும்பாபிஷேகம் தொடர்பான படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாவைக்கந்தனுக்கு கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடாத்தப்பட்ட படங்கள் இங்கே பிரதான இடத்தை பிடித்து முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக முன்பக்க ஏனைய செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது, யாழில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய பிரதமர் ஹரணி அமரசூரிய முறைப்பாட்டை அடுத்து தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரதமர் ஹரணி அமரசூரிய பரப்புரை கூட்டங்களில் பங்கெடுக்கின்றார் என்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும், யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகின்ற பிரதமர் காரநகர் மற்றும் நீர்வேலியில் கூட்டங்களில் பங்கு பெற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2 கூட்டங்களின் மேடைகள் மற்றும் சின்னங்கள் விதிமுறை மீறலாக அமைக்கப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டது. முறைப்பாட்டை அடுத்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்ற மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு உத்தியோகஸ்தர்கள் ஆலய நிர்வாகங்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் எழுத்தில் அறிவுறுத்தல்களை வழங்கினர். இதற்கமைய ஆலய சூழலில் அமைக்கப்பட்டுள்ள மேடை மற்றும் சுற்றுப்புறத்தில் தேர்தல் தொடர்பான சின்னங்களவையும் காட்சிப்படுத்தக்கூடாது என்பதனை ஆலய நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பிரதமருடன் எந்த ஒரு வேட்பாளரும் பிரசன்னமாக முடியாது. இதனை கூட்ட ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கண்டிப்பாக வலியுறுத்தியிருந்தனர். இதனை அடுத்து அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட இந்த பிரதமரின் பதாகைகள் அகற்றப்பட்டன என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் முன்பக்கத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது, வவுனியாவில் கோடாவுடன் ஒருவர் கைது. வவுனியா பூவரசன்குளம் பகுதியில் கோடாவுடன் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்தனர். தீக்காயங்களுக்குள்ளான குடும்பஸ்தர் உயிரிழப்பு. தீக்காயங்களுக்குள்ளான இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இதில் தலைமன்னாரைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான வின்சன் விமல் வயது 38 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். கடந்த 30ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருக்கும் மனைவியுடன் தொலைபேசியில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் தலைமன்னார் விளையாட்டு அரங்கில் தனக்கு தனி தீ மூட்டியுள்ளார். தீக்காயங்களுக்கு உள்ளான குறித்த குடும்பஸ்தர் அங்கிருந்து மீட்கப்பட்டு தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு 2ஆம் தேதி மாற்றப்பட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பிரதமரின் வருகையை ஒட்டி மாவைக்கந்தன் கும்பாபிஷேகத்தில் கடும் பாதுகாப்பு கெடுபிடிகள் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கினர் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுவதற்கு நான் தயார், முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆஜராகுவதற்கு நான் தயாராக உள்ளேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலியில் டிப்பர் மோதியதில் பெண் மரணம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் டிப்பர் மோதியதில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் திருநெல்வேலி பலாலி வீதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சரவணபவான் மகேஸ்வரி வயது 85 என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் திருநெல்வேலி எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகாமையில் பலாலி வீதியால் குறித்த பெண் நடந்து சென்ற போது அவர் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிரப்பி விட்டு வெளியேறிய டிப்பர் மோதியதில் தலை நசுங்கி குறித்த பெண் பலியானார். இம்மரணம் தொடர்பில் யாழ்ப்பாண வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்று அந்த செய்தி. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வடக்கு வளைவுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு செல்லும் நுழைவாயில்கள் 4 பிரதான வீதிகளிலும் வீதி வளைவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனொரு கட்டமாக வடக்கு புறமாக கோவில் வீதியில் வீதி வளைவு அமைக்கப்பட உள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று அதிகாலை நடைபெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்போது ஆலய நிர்வாகத்தினர், யாழ் மாநகர ஆணையாளர், அப்போதைய மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்று அந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருப்பதாக அமைந்திருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. 4 பிரதான வீதிகளும் இந்த வீதி வளைவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனொரு கட்டமாக வடக்கு புறமாக கோவில் வீதி வளைவு அமைக்கப்பட இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதிவேக நெடுஞ்சாலையில் வங்கி அட்டையில் பணம் செலுத்தலாம். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கொடுப்பனவை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதா மே 1ஆம் தேதி முதல் செயற்படுத்தப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும். கோட்டாவை மற்றும் கடவத்தை சந்திப்புகளில் இது ஏற்கனவே ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகின்றது. இது இன்றைய முக்கிய செய்திகளாக வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஈழநாட்டினுடைய செய்திகளுக்குள் செல்லலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக செய்திகளுக்குள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு குழுவின் முன்னிலையாவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் எதிர்வரும் 17ஆம் திகதி முன்னிலையாக தயாராக உள்ளேன், இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும், அமைச்சர் விஜித ஹேரத் யாழ்ப்பாணம் வருகிறார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே அவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மாவை கந்தனுக்கு 50 ஆண்டுகளின் பின்னர் நேற்று மகா கும்பாபிஷேகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடக்கு தெற்கின் கலாச்சார மைய அமைப்புகளை சமமாக காப்பும் பிரதமர் ஹரணி யாழில் உறுதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகள் மீறல், தேர்தல் ஆணைக்குழு தலையீடு. யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற 2 பிரச்சார கூட்டங்கள் தேர்தல் வரைமுறைகளை மீறி நடந்துள்ளன என்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் ஹரணி பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் நீர்வேலி காரநகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்கள் ஆலய வளாகங்களில் நடைபெற்றன என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் மாவை கந்தன் ஆலயத்தில் பிரதமரின் வருகையால் பாதுகாப்பு கெடுபிடிகள். பிரதமரின் வருகையால் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கெடுபிடிகளால் பக்தர்கள் பலருக்கு இன்னல்கள் உள்ளாகின என்ற செய்தியும், புதுவருடத்தின் பின்னர் அமைச்சரவையில் மாற்றம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று தென்னிலங்கை தகவல் தெரிவிக்கின்றன என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. நாம் துரோகிகள் அல்லர், காட்டிக் கொடுக்கவும் இல்லை, இப்படி சொல்பவர் கருணா. புலிகள் அமைப்பிலிருந்து அன்று நாம் விலகியமை காட்டிக் கொடுக்கவோ துரோகம் செய்யவோ அல்ல, மாறாக ஆயுதங்களை கைவிட்டு ஜனநாயக ரீதியாக போராடவே கிழக்கு போராளிகள் யாராவது துரோகியா இராணுவ முகாமில் நின்றதை நிரூபித்தால் அதன் பிறகு இந்த கருத்தை மீளப்பெறுகிறோம் என்று கருணா என்று அறியப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் கருணா தரப்பிடையே வெறுகலில் இடம்பெற்ற போரில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் சிவப்பு சித்திரை நிகழ்விலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் தனது உரையில் மேலும் கூறுகையில்,
அன்று போராட்டத்தில் வீணான உயிரிழப்புகளை தவிர்த்து ராஜதந்திர ரீதியாக பேச்சு ஊடாக எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் அன்றன் பாலசிங்கம் தலைமையில் நான் உட்பட பேச்சில் ஈடுபட்டிருந்தோம். ஒஸ்லோ பேச்சில் சமஷ்டி முறை தீர்வை பெற வாய்ப்பு கிடைத்தது. இதன் அடிப்படையில் சமஷ்டி உடன்படிக்கையிலேயே கைச்சாத்திட்டதன் பிரகாரம் தவறாக புரிந்து கொண்ட தலைமைத்துவம் பிழையான கண்ணோட்டத்தில் பார்வையிட்டது. ஆகவே மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடக்கி வைத்து உயிரிழப்பை ஏற்படுத்த விரும்பவில்லை. வடக்கு போராளிகளாயினும் கிழக்கு போராளிகளாயினும் சரி, பெருந்தொகையான போராளிகளை நாம் இழந்துள்ளோம். ஆகவே உயிரிழப்பை தவிர்க்க முற்பட்ட வேளையில்தான் எங்களுக்கு இடையில் பிளவு ஏற்பட்டது. இதன்போது தலைவர் பிரபாகரனுக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதனால் யுத்தத்தில் இருந்து ஒதுங்கி இருந்தோம். எங்கள் போராளிகள் நிராயுதபாணிகளாக யுத்தத்தில் ஈடுபடாமல் ஆயுதங்களை ஒப்படைத்து வீடு திரும்ப பணித்தோம். அந்த வேளையில்தான் வன்னியில் இருந்து வந்த புலிகள் கிட்டத்தட்ட 500 போராளிகளை சுட்டு கொலை செய்தனர். இது மதிப்பிற்குரிய தேசிய தலைவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்பது வேறு விடயம். அதை நான் அறியேன். ஆனால் இங்கு நடந்த கொடுமைகளை நாங்கள் மறக்க முடியாது. தலைவரை காப்பாற்ற வன்னி களமுனையில் இருந்த தளபதிகள் பலர் சரணடைந்த பிற்பாடும் உயிருடன் எரியூட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இது போன்ற வேதனையான கொடுமையான விடயங்கள் எல்லாம் நடந்தேறின. அன்று நாங்கள் விலகி இருந்தமை நாங்கள் காட்டிக் கொடுப்பதற்கோ துரோகம் செய்வதற்கோ அல்ல, மாறாக ஆயுதங்களை கைவிட்டு ஜனநாயக ரீதியாக போராட வேண்டும் என்றே. ஆனால் அந்த காலத்திலே இருந்த ஊடகங்கள் அதனை திரிவுபடுத்தி கிழக்கு மாகாணத்தில் உள்ள போராளிகள் அனைவருமே துரோகிகள் என்ற பட்டத்தை சூட்டி தேவையற்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டன. இன்று பல போராளிகள் தளபதிகள் உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இதனை நிச்சயம் புரிந்திருப்பார்கள். கிழக்கு மாகாண போராளிகள் யாராவது துரோகியாக இருந்திருந்தால் வன்னி போர்க்களத்தில் இருந்த இராணுவ முகாம்களில் நின்றிருப்பார்கள். ஆகவே ஒரு போராளியாவது அவ்வாறு செயல்பட்டிருந்தால் அவர்கள் அதனை நிரூபித்து காட்டட்டும். அதன் பிற்பாடு நாங்கள் இந்த கருத்தை மீளப்பெறுகிறோம் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வெறுகல் படுகொலைக்கு காரணகர்த்தா கருணாவே, அரியநேந்திரன் அறிக்கை. வெறுகல் படுகொலை ஏற்பட்ட பிரதான காரணகர்த்தா கருணாதான் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மாவட்டபுர கந்தன் ஆலயத்தில் பிரதமர் ஹரணி நேற்று வழிபாடு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மாவட்டபுர கந்தனின் மகா கும்பாபிஷேகம் நேற்றைய தினம் சிறப்புற நடைபெற்றது என்ற அந்த கும்பாபிஷேகத்தினுடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சனத் ஜெயசூரிய கிளிநொச்சி வருகை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், காணிகளை விடுவிக்க கோரி முல்லை அரசு அதிபரிடம் மகஜர் கோப்பாபிளவு மக்கள் கையளித்தனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கோப்பாபிளவில் இராணுவத்தினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் கிராம மக்கள் முல்லைத்தீவு அரசு அதிபரிடம் நேரடியாக மனு ஒன்றை கையளித்தனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை வடமராட்சி கிழக்கில் 6 பேர் கைது. வடமராட்சி கிழக்கின் கட்டைக்காடு சுண்டிக்குளம் கடற்பகுதிகளில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த 6 பேர் 5 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதன்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை வரை மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று வெற்றிலைக்கேணி கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த ரோந்து நடவடிக்கையில் காங்கேசன்துறையில் இருந்து அதிவிரைவு டோரா படகு ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கழிவுகளுக்கு வைத்த தீயில் பல தென்னங்கன்றுகள் நாசம், தீயை அணைக்காத பருத்தித்துறை நகர சபை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. பருத்தித்துறை நகர சபையினர் கொட்டிய கழிவுகளுக்கு நேற்றைய தினம் தீ வைக்கப்பட்டதில் பல 100 தென்னங்கன்றுகள் வடலிகள் என்பன எரிந்து நாசமாகின. எனினும் இந்த தீயை கட்டுப்படுத்த நகர சபையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தனர். இதே நேரம் இந்த தீயால் பருத்தித்துறை மருதங்கனி வீதி வழியாக மக்கள் செல்ல முடியாத அளவு புகைமூட்டம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பருத்தித்துறை நகர சபை குடத்தனை பகுதியில் இடம் ஒன்றை தெரிவு செய்து கழிவுகளை கொட்டியது. அந்த இடத்தில் கழிவுகளை கொட்டுவதற்கு விவசாய அமைப்புகள் பெரும் எதிர்ப்பை வெளியிட்டனர். இதனையடுத்து கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டது. எனினும் முன்னர் கொட்டிய கழிவுகள் அவ்விடத்தில் இருந்து அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து பரவிய தீ அப்பகுதியில் நின்ற பல 100 தென்னங்கண்டுகளையும் வடலிகளையும் எரித்து நாசமாக்கி இருக்கிறது என்று கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து செய்திகளுக்குள் ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை, விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற ஒரு செய்தியும், இனவாதத்தை கொண்டு இனியும் நாட்டில் அரசியல் செய்ய முடியாது, பிரதி அமைச்சர்
சுந்தரலிங்கம், பிரதீப் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீசாரிடம் சிக்கிய ராணுவ சிப்பாய். வவுனியாவின் பல பகுதிகளிலும் வீதியில் செல்லும் பெண்களை பின்தொடர்ந்து சென்று சங்கிலி அறுத்து வந்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற சங்கிலி அறுப்பு சம்பவம் தொடர்பில் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மோட்டார் சைக்கிளுடன் ஈரப்பெரியங்குளம் ராணுவ முகாமில் பணியாற்றும் மிகிந்தலையைச் சேர்ந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போதை மாத்திரைகளுடன் இளைஞர் யாழில் சிக்கினார். யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் இரவு முன்னெடுக்கப்பட்டது. 19 வயதான குறித்த சந்தேக நபரிடம் இருந்து 94 போதை மாத்திரைகளும் 465 கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போதை மாத்திரைகளுடன் தம்பதி கைது. மாத்தறை திக்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹிரிஹந்தெனியவத்த பகுதியில் வீடொன்றில் தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் தம்பதியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற ஒரு செய்தியும், காயங்களுடன் சடலம் மீட்பு. நுங்கமுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாளிகாத் என்ன பகுதியில் உள்ள வீடொன்றில் அறையில் இருந்து காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு, மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி. அனுராதபுரம் ஹெபிட்டிக் கொல்லாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹல்மில்ல வெடிய பகுதியில் மின்சாரம் தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஹெபிட்டிக் கொல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கோர விபத்தில் சிறுவன் பலி. மினுவாங்கொடை குருநாகல பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மகாவலி ஆற்றில் விழுந்த பெண்ணை காப்பாற்றினார் போலீஸ் கான்ஸ்டபிள். ஹட்டுஹஸ் தோட்டை பாலத்திலிருந்து இளம் பெண்ணொருவர் மகாவலி ஆற்றில் விழுந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு அருகில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஹேரத் பாலத்திலிருந்து மகாவலி ஆற்றில் குதித்து அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மனித புதைகுழிகள் தோண்டுவதற்கு இதுவரை எந்த அரசும் 100% ஆதரவை வழங்கவில்லை. சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல். மனித புதைகுழிகள் தோண்டும் நடவடிக்கைகளுக்கு இலங்கையில் எந்த அரசாங்கமும் இதுவரை 100% ஆதரவை வழங்கவில்லை என தெரிவித்துள்ள சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல், அரசாங்கங்களிடம் இது தொடர்பாக அரசியல் உறுதிப்பாடு இல்லை என தெரிவித்துள்ளார் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதன்முறையாக ஆழ்கடலில் புத்தாண்டு நிகழ்வு. இலங்கையில் முதன்முறையாக திருகோணமலைக்கு கடற்படை தளத்தில் ஆழ்கடலில் சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் சுழியோடி பிரிவினர் ஒத்துழைப்புடன் கடற்படையின் மலிமா ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களின் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்தவும் இலங்கையின் அழகிய நீரின் ஆற்றலை எடுத்துக்காட்டும் வகையிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சுழியோடும் வீரர்கள் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளை நடாத்தி விளையாட்டுகளில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது என்றவாறு அந்த புத்தாண்டு கொண்டாடப்பட்ட வேளையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள், மனைவி மகளை மண்வெட்டியால் தாக்கி காயப்படுத்திய தந்தை உயிர் மாய்த்தார். ஹேகாலை தெதிகம மெனிகடவெர பிரதேசத்தில் தந்தை ஒருவர் தனது மனைவி மற்றும் மகளை மண்வெட்டியால் தாக்கி காயப்படுத்திவிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டதாக தெதிகம போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பாடசாலைகளுக்கு நேற்றுடன் விடுமுறை. அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினது 2025 கல்வியாண்டிற்கான 1ஆம் தவணை 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த 1ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 1ஆம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நாங்கள் சென்றால், மதம் கலாசார சுதந்திரத்தை உறுதி செய்வது அனைவரதும் பொறுப்பு. பிரதமர் ஹரணி அமரசூரிய. நாட்டில் மதம் மற்றும் கலாசார சுதந்திரத்தை உறுதி செய்வது நம் அனைவரின் பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. இலங்கையை மதிப்பிட மேலும் அவகாசம் தேவை. சர்வதேச நாணய நிதியம். உலகளாவிய அதிர்ச்சிகளின் தாக்கத்தை இலங்கை மதிப்பிடுவதற்கு மேலும் காலம் தேவை என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. தையிட்டியில் இன்று கவனிப்பு போராட்டம். பௌத்தம் உன்மதம் வழிபடு, தையிட்டி நிலம் வழிவிடு எனும் துணைப்பொருளில் தையிட்டியில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மாபெரும் கவனிப்பு இடம்பெற இருப்பதாக கவனிப்பு போராட்டம் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. புத்தாண்டை முன்னிட்டு கைதிகளை பார்வையிட விசேட வாய்ப்பு என்கின்றபடி ஒரு செய்தி. எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் இந்த விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 10,000 பணம் தரப்படும் எனும் தகவல் உண்மைக்கு புறம்பானது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு 10,000 ரூபாய் பணம் தருவதாக கூறி வெளிநாட்டில் இயங்கும் யூடியூப் தளம் ஒன்றினால் வெளியிடப்பட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானது என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் கடவுச்சீட்டின் நகலை நாட்டில் உள்ள எந்த ஒரு பணியக அலுவலகத்திலும் சமர்ப்பிக்கலாம் என அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. எனினும் பணியம் இது போன்ற ஒரு அறிக்கை ஒருபோதும் வெளியிட்டதில்லை என்றும் இந்த மோசடியில் சிக்கி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் பணியகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இதுவரை இது போன்ற ஒரு திட்டத்தை பணியகம் செயற்படுத்தவில்லை என்றும் இது புலம்பெயர்ந்த சமூகத்தை தவறாக வழி நடாத்தும் நோக்கம் கொண்ட பிரச்சாரம் என்றும் பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் புலம்பெயர்ந்த சமூகத்தை பணியகம் கேட்டுக்கொள்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. மாவைக்கந்தனின் கும்பாபிஷேகம் அது தொடர்பான படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பெறுமதிசேர் வரி திருத்த சட்டமூலத்தில் கையொப்பமிட்ட சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன என்கிற செய்தி. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்கள் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் தடை உத்தரவு நீக்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. வரி விதிப்பு தொடர்பில் ஆராய பொருளியல் நிபுணர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வையுங்கள் எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்கிறவாறு செய்திகளும் இங்கே இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சொந்த மண்ணில் நொந்த சென்னை தோனியின் தலைமையிலும் வெற்றி கைகூடவில்லை, கொல்கட்டாவிடம் வாங்கி கட்டியது என்கிற கிரிக்கெட் செய்தி. ஐபிஎல் தொடர்பாக அடுத்த ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, ரோஹித் சர்மாவை மும்பை கேப்டனாக்க வலியுறுத்தும் ரசிகர்கள் வைரலாகும் மீம்ஸ் என்கிற செய்தி. மேய்ச்சல் திரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும். மேய்ச்சல் திரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்ததாக ஒரு செய்தி. மே 1ஆம் தேதி முதல் அலுவலக சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு அனுமதி பத்திரம் கட்டாயம். மீறினால் சட்டம் பாயும். வடமான வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தற்காலிக அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபட முடியாது எனவும் அவர் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கானா மகேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. மாவை கந்தனை தரிசித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தெல்லிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழகம், இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம் மற்றும் வலிகாமம் உதைபந்தாட்ட லீக் ஆகியவற்றின் அனுமதியுடன் யாழ் மாவட்ட ரீதியில் நடாத்தும் அணிக்கு 7 பேர் கொண்ட யாழின் நாயகன் உதைபந்தாட்ட தொடர் குறித்த கழக மைதானத்தில் நடைபெற்று வருகிறது என்கிற செய்தி. கிளி மத்திய கல்லூரிக்கு சன ஜெயசூரிய விஜயம். உரும்பிராய் ஞானவைரவர் கோயிலடி சனசமயிலே நடாத்தும் முழுலா நாள் கருத்தரங்கு இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு சனசம நிலையத்தில் மேல் மண்டபத்தில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. சன்னியான் ஆச்சிரமத்தில் ஞான சுடர் வெளிவந்து விட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி சன்னிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பிரிவினால் மாதாந்தம் வெளியிடப்படும் ஞானச்சுடரின் 327வது மலர் வெளிவந்து விட்டது என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு மரதன் ஓட்ட போட்டி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு வடக்குமான கல்வி அமைச்சு மற்றும் வடக்குமான சுற்றுலா பணியம் இணைந்து நடாத்தும் மாபெரும் மரதனோட்ட போட்டி எதிர்வரும் 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. போட்டியில் பங்கு பெற விரும்புபவர்கள் கூகுள் படிவத்தின் ஊடாகவோ அல்லது 07774269224 அல்லது 07577955733, அதாவது மீண்டும் அந்த தொலைபேசி சொல்லலாம் 077
742692 அல்லது 0757795733 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் என்று, அதாவது விண்ணப்பிக்க முடியும் என்றவாறு அந்த செய்தி. சகஸ்தனவி மின் உற்பத்தி நிலையம் உடன்படிக்கை கைச்சாத்து என்கிற செய்தி காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பாணை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் உறவில் விழுந்த விரிசல், பங்களாதேஷுக்கு புதிய செக் இந்தியா என்கிற செய்தி. பங்களாதேஷ் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய புதிய நடவடிக்கை ஒன்று இந்தியா எடுத்துள்ளது என்றும், இந்தியா வழியாக பொருட்களை ஏற்றுமதி செய்ய பங்களாதேஷுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகையை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாக அந்த செய்தி. அணு ஆயுதங்களை கைவிட நினைப்பது பகல் கனவே, வடகொரிய ஜனாதிபதியின் சகோதரி என்கிற செய்தி. தீவிரமாகும் வர்த்தக போர், மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம், ட்ரம்பின் வரி விதிப்புக்கு சீனா பதிலடி. கட்டுப்பாட்டை இழந்த ஹெலி ஆற்றில் விழுந்து விபத்து, 6 பலி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் நேற்று முன்தினம் பலியாகினர். பலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள பிரான்ஸ் முடிவு என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் காணும் சீனா அமெரிக்காவுடன் போட்டி, அதாவது புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாடு கொண்டு வருவதில் சீனா முன்னேறி வருவதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் இந்த போட்டி என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு 1 மில்லியன் நிதியுதவி போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்.